நடிகர் விஜய் வந்து திமுக வந்து அரசியல் எதிரினும், அப்புறம் முதல்வர் வந்து மாமான்னு விமர்சிக்கிறார். அவருடைய தரத்தை காட்டுகிறது. அரசியல்வாதிகளுக்கு மேடை நாகரிகம் வேண்டும், பொது வெளியில் பேசுகின்ற நாகரிகமாக பேசுகின்ற பண்பும் வேற வேண்டும். அந்த பண்பு இப்போ அவங்களுக்கு கிடைக்கிது. அவங்கள இன்னும் சொல்ல போனால் அவர் வந்து பொழப்புக்காக நடித்தார்கள், வருமானத்துக்காக நடித்தார்கள். இப்போது வாய்ப்புகள் குறையும் போது அடுத்த பிஸ்னஸ் இது வந்து இப்போ இதுவரையில் இதுவரை அவர்கள் பிறந்ததுலேருந்து இதுவரையில் அவர்கள் இளமை காலங்கள் முடிகின்ற வரை இதுவரை அவர்கள் சினிமா துறையில் பணியாற்றினார்கள். இப்போது வந்து அடுத்த இதுக்கு வருகிறார்கள். நாங்கள் வந்து இவ்வளோ மேடையில் பேசணும்ல, நாங்கள் இவ்வளோ சாதனைகள் இப்போ கிட்டத்தட்ட இப்போ 1,14,00,000 இப்போ நம்முடைய மாவட்டத்தில், கடலூர் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 7 லட்சம் குடும்ப கார்டுகள் இருக்குது. அது கிட்டத்தட்ட 6 லட்சம் குடும்பத்துக்கு இப்போ நபருக்கு இப்போ பணத்தை 1000 ரூபா பணம் வருவது. இது வந்து யார் செய்தது? எல்லா திட்டங்களும் இப்போ வேலை வாய்ப்பு கொடுக்குறோம் இளைஞர்கள். இது சினிமா வேறு, அரசியல் வேறு. இது சினிமா வந்து அது நடத்துவது அது வேறு. இது அரசியல் வந்து மக்களுக்கு போராடுவோம். மக்கள் வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறது, மக்கள் நீதி வழங்கும் சொல்லுவோம். ஏன்னா தான் மக்கள் வந்து யார் என்னென்ன செய்கிறாங்க அவங்க கவனித்து கொண்டிருக்கிறார்கள். அது ரசிகர் கூட்டமாக மாநாடு இருக்கலாம். நாங்கள் போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் இப்போ நாங்கள் பல போராட்டங்களை கண்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கின்றோம். அதான் திமுக முதல் எதிரின்னு சொல்லியிருக்காருல்ல, திமுக இப்போ அந்த சொன்னால் தானே இப்போ அரசியல் பொழப்பு நடத்தலாம். சார், அரசியல் வல்லுநர்கள் வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த விஜயோட வரவு வந்து 2 பெரிய எதிர்கட்சிகளுக்கும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துன்றாங்க. அது இப்போ நாங்கள் வந்து உழைச்சி வரோம், மக்களுக்காக போராடுறோம். மக்களுக்காக போராடி நாங்கள்லாம் இப்போ வந்து இப்போ டோடாச்சாலில் பேனையில் பேசியிருந்தோம். பலருக்கு இப்போ பாஸ்போர்ட்டு கூட கிடைக்கிறதுக்கு ஏன்னா கேஸ் இருக்குது, வழக்கு இருக்குது. ஏனென்றால் பொது போராட்டங்களை நாங்கள் கலந்து கொண்டு மக்களுக்காக, மக்களுடைய உரிமைக்காக போராடி நாங்கள் வளர்க்கப்பட்டவர்கள். அவர்கள் என்ன பெற்றார்கள் நீங்கள் பார்த்துக்கணும். நாங்கள் வந்து எதிரின்னு சொல்வதற்கு வாய்ப்பில்லை. இவ்வளோ செய்துவிட்டு, சாதனை செய்துவிட்டு நாங்கள் வந்து எதிரி மக்கள் எங்களை வந்து நல்லவர்களாக இப்போ பாருங்கள், இப்போ நலங்காக்க திட்டம் எல்லா திட்டமும் துவக்கிறோம். அதான் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.